யோ என்னையா கரண்ட் அமுத்துனதை பார்த்தா ராத்திரியே வந்து இறங்கிடுவானு நினச்சேன். ஒரு பையிலையும் ஆளை காணோம். அதாமலே எனக்கும் தெரியல. எப்போ வருவானுங்களோ எவ்வளோ பேர் வருவானுங்களோ தெரியல. நினைச்சாலே கொலை நடக்குது. என்ன பண்ண போகிறானுங்களோ? ஏய் இப்படிலாம் பேசி தெரியாத. பயில பயந்துட போகிறானுங்க. நான் என்ன அவனுகிட்டே சொன்னேன்? நமக்குள்ள போன். சரி வாழ கருணா இங்கே வாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு. உன் முகத்தை பார்த்து எப்படி பேசலான்னு தெரியல. ஏன்னா உங்கள்கிட்ட அவ்வளோ சிறை எடுத்துருக்கேன். ஆனாலும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் கருணா. போலீஸ்காரன் அடிக்கி நான் எவ்வளோ நாள் தாங்குவேன்னு தெரியல. அடுத்தவன் காலை பிடிச்ச உழைச்சிக்கலாம்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது அப்படி நசிங்கி போயிடும்னு. நீ தான் சரி கருணா. உன் கோபத்தில் தான் இன்றைக்கி நம்ம ஊரே முழிச்சிருக்கு. உன்னை போய் சின்ன பையன் நினச்சேன். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், எல்லாத்தையும் மாதிரி திரௌதியும் பார்த்துக்கோ. ஏன்னா இந்த ஊர் எப்படி உன்னை நம்புதோ அதே மாதிரி தான் நானும் உன்னை நம்புதேன். ஓ பத்திரம். அண்ணே இந்தாண்ணே. வேணாம் போல. இந்தாண்ணே குடிண்ணே. ஏய் போய் ஆயிலுக்குள்ள போல. என் அண்ணன் கூப்பிட்டு பேசினா போல. கடைசி அவனையும் மாத்திட்டல. என்ன மூஞ்சி பூரா வீங்கி போயிருக்கு? பயப்படுதியா? இங்கே எவதான் பயப்படல. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஊருக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும்ல. என்னை எப்படியும் பிடிச்சிருவோன்னு தெரியும்ல. எப்போ தெரியும்? நீ தான் நினச்சி 12 வருஷம் ஆச்சு. இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ அவ்வளோதானே. பார்த்துக்கலாம். என்னைய உள்ளே வச்சு கொண்டானோன்னு என்ன பண்ணுவ? ஏமா இவனு ராத்திரியே வருவான்னு பார்த்தோம், ஒருத்தனை காணும். என்ன கதைன்னு தெரியலையே. அதான் நானும் யோசிக்கேன். வேலை வர தூங்கிட்டானுவா, திடுப்புன்னு வந்து இறங்கிட்டானுன்னா என்ன பண்ண? என்ன திட்டம் போடுதானோன்னு தெரியலையே. ஏமா யாரோ வாராக பாரு. யாரும் ஒத்தில வரான்? போஸ்ட்மேன் தம்பி தான். இவன் இது காலங்காத்தால வரான். வா என்னன்னு பாப்போம். என்ன தம்பி காலங்காத்தால இங்கே வந்திருக்க? என்ன விஷயம்? ஐயா உங்க ஊர் கர்ணனுக்கு ஒரு தபால் வந்திருக்கு. ஊர்ல ஒரே பிரச்சனையா இருக்கனால கொடுக்காம போட்டுருக்காங்க. அதான் காலையிலே கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கர்ணனுக்கு தபால்? என்ன தபால்? எல்லாம் நல்ல தபால் தாங்க. சிஆர்பிஎஃப்க்கு செலக்ட் ஆயிருக்காரு. கேஸ் எதுவும் வந்துடாம சீக்கிரமா அனுப்பி விடுங்க. வாக்கி பிரிச்சு பாருல. என்னன்னு சொல்ல. நீ ஜெயிச்சல வாக்கி என்னத்த பாருல. இல்ல பில்ட்ல இந்த ஆர்டர் வந்திருக்கு, வேலை கிடைச்சிச்சுல. இதுல பாரு. என்ன இவ்வளவுதானா? என்னவோ எதுன்னு இவ்வளவு தானாவா? ஊருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் லூசு மாதிரி பேசுத. ஆமா ரொம்ப பெரிய விஷயம். கொண்டு குப்பையில போடியா. போயா போங்கயா. குப்பை குப்பையில எங்க போட்டோம்? குட்டா இப்படிதான் நீ லூசரமா ஏதாவது பேசிட்டே போட்டு பாரு. எதையா இழுத்து வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு? குடியா எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டோம். நீ போட போய் இருக்கிற பெரிய என்ன நடக்குதுங்க? ஆளு பாரு ஆளு. அவன் உசுர கையில பிடிச்சிட்டு கிடக்கும். சண்டை ஓட்டு கிடைக்கிய. என்னப்பாச்சு சொல்லுங்களாம்பா. நே கர்ணனுக்கு இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அவன் போக மாட்டானே கிழிச்சு போடுறான். எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு. இதுக்காப்பா அடிச்சுட்டு கிடக்கீங்க? நம்ம போ வைப்போம்பா. எங்க போக சொல்லிய? எல்லாத்தையும் ஆரம்பிச்சு ஓடணுமா நானு? ஒன்னே யாரில் ஓடி போக சொன்னா? நாங்களாம் சேர்ந்து சந்தோஷமா அனுப்பி கர்ணா சர்க்கார் வேலை கிடைக்குன்னு சொல்லி ஒருத்தர் ஏங்கிட்டு இருக்கோம். இப்போ உனக்கு கையில கிடைச்சிருக்குப்பா வேலை. நீ வேலைக்கு போய்யா, எங்களை நாங்க பாத்துக்கிட்டோம். நீ தான் முக்கியம். என்ன ஆளாளுக்கு போங்கிய? போலீஸ் வந்தாலும் மிலிட்டரி வந்தாலும் சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு இப்ப போங்கிய மிலிட்டரிக்கு. திரும்பி வந்தா ஊர் இருக்குமா?
இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊரே இருக்குமா இல்லையான்னு தெரில. அதை மறந்துட்டு போங்கயே. அப்படிலாம் போக முடியாது. போய் அவங்க வேலையை பாருங்க. கர்ணா, நீ சொல்கிறதெல்லாம் வாசகம் தான். போலீஸ் வருவானுவர், திருப்பி எல்லாரும் அடிப்பானுவர், எல்லாருமே கேஸும் போடுவானுவர், ஊரையே நொறுக்குவானுவர். ஆனால் இன்றி கிடக்கிற பிள்ளைகள் பிழைக்கணும் இல்லை, அதுக்காக தான் அவனை போய் சொல்லி கெஞ்சிடும். நான் சொல்கிறேன், நீ போ. ஏலே கர்ணா, ஏன்ல பேசாம நிக்க? இந்த ஊர் மொத்தம் உனக்கு கட்டுப்பட்டு நின்னுச்சுல, இந்த ஊருக்காக நீ ஒரு சொல்லு கேட்க மாட்டியா? நாங்க வேணும் கிளம்பி போப்பா. என்ன கிடந்து யோசிச்சு நிக்க? வந்து என்ன பண்ண போறானுவோ? ஒன்றும் பண்ண முடியாது. கலெக்டர் கூட தானே வராது. நீ கிளம்பிடு. கலெக்டர் வந்தா சும்மா விட்டுருவானுவலா? என்ன பண்ண உனக்கு என்னடே? நீ பயப்படாம போ. இங்க எதுவும் நடக்காம நான் பார்த்து விடுதேன். எப்படி தனியால நீ என்ன கிழிச்சிருவ? நான் என்னமோ பண்ணுதேன். நீ ஏம்ல பயப்படுத்த? எப்படி புடியேம்ல? இது எதுக்குயா? இது உன் வாளு. நீ ஊர் தாண்ட வரைக்கும் உன் கையில தான் இருக்கணும். புடி புடி. சீக்கிரம் கிளம்புங்க. எதுவும் பேசாத. போ போ போயிடுறா. என்ன சார் பண்ணி வச்சிருக்காங்க? இதுக்கு தான் சார் ராத்திரியே வரலான்னு சொன்னேன். இவனுக்கு நமக்கெல்லாம் பயப்பட மாட்டானுங்க சார். பாருங்க சார், ராத்திரியெல்லாம் யாரும் தூங்காம ஊரை சுற்றி முள்ளை வெட்டி போட்டுருக்கானுங்க, பள்ள வேற தோண்டி வச்சிருக்கானுங்க. அவனுங்க எல்லாத்துக்கும் ரெடியாக தான் சார் இருக்கானுங்க. நம்ம என்ன செய்யணும்னு நினச்சி வந்தோமோ அதை செஞ்சிடலாம் சார். வெயிட் பண்ணுங்க, பேசி பார்க்கலாம். அவரை பேச சொல்லுங்க. யோ, பேசு. இங்க பாருங்க, நான் பேசுறது கேக்குதா? எங்க கூட கலெக்டர் வந்திருக்காரு. நாங்க பேச்சுவார்த்தைக்கு தான் வந்திருக்கோம். நீங்க பொம்பளை ஆளுங்க, குழந்தைங்க எல்லாம் அனுப்பிடுங்க. ஆம்பளைங்க மட்டும் இருங்க. நான் சொல்றது புரியுதா? கலெக்டர் வேணா பேச்சார்த்தே ஏறலாமா? போலீஸ் யாரும் உள்ளே வரக்கூடாதா? మీరు வந்தீங்கன்னா திருப்பி அடி போய் சொல்ல சொன்னாவோ. வாங்கல. பார்த்தீங்களா சார் திமிர? இவனவெல்லாம் அடி வாங்க மாட்டானுங்க சார். இறங்கிடலாம் சார். பார்த்து பண்ணுங்க, ஃபயர் பண்ணாதீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுமோ பண்ணுங்க. ஒரு உசுறு கூட போகக்கூடாது. சரிங்க சார். இருந்து பார்த்துட்டு போமே. இல்லை, நாம் வீம்புக்கு எதுவும் பண்ணாமலேயே நம்ம கண்ணு முன்னால் இந்த ஊர் நாசமாக போகுது. அந்த பழியை வேற நின்று சொல்லுதியா?
வல
கலெக்டர் வந்தா சும்மா விட்டுருவானுவலா? தனியால நீ என்ன கிழிச்சிருவ? நான் என்னமோ பண்ணுதேன், நீ ஏவ்ல பயப்படுத? எப்படி? இப்ப இங்க இந்த ஒத்த உசுறு போனத்தான் அங்க மொத்த உசுரை காப்பாற்ற முடியும், தெரியுமா? என்னால் முடியாது. ஊரை விட்டுலாம் நான் போக மாட்டேன். என்னப்பா இப்படிலாம் பேசுத? உனக்கு கெஞ்சி கேட்கப்பா. இப்போதான் அதை கொஞ்சோண்டு நல்லது நடந்திருக்கு, அதையும் கெடுத்துட்டுறாதுப்பா. என்னப்பா பேசுத நீ? அங்கே ஏதோ நடக்குது, என் மண்டக்குள்ள கேட்குது. மொத்த ஊரோட கதறல என் மண்டக்குள்ள கேட்குது. உடனே நான் போகணும். அங்கே ஒன்றும் நடக்கலப்பா. வா போலாம். யோ செவிடாயா நீ? போயிடலாம்டா. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா மண்டையை வச்சு முடியா? என்ன ஒன்று போட்டுட்டா முடியா? ஊரே அடிச்சுட்டு வரைக்கிட்டாங்கள.
இன்னைக்கு சடமல்லி பூக்கு மரம், இன்னைக்கு சடனாகடை மரம். என் தங்கா நீ இல்லாத நாட்டில நினை சடனாகடையிலையே இன்னைக்கு சமுத்திரத்து சுத்து வத்தும். யாரி தங்கா நீ இல்லாத நாட்டில எங்களை மதிப்பார் இல்லாம குங்குமா தண்ணி வர என் தங்கா நீ குந்த ஈனலும் இல்ல. நீ இல்லாத நாட்டில இன்னைக்கு கூட எடப்பார் இங்க இல்ல. கல்லறித்த முடி கட்டி என் தங்கா உன்ன பல கருமா அண்ணா நாட்டுக்கு சொல்ல ஒருத்தரு கூட நம்ம அடிச்சு தோர்த்துக்கிறா அடிச்சு தோர்த்துக்கிறா. யார் மொழியாவது ஒரு அடி விழுந்துச்சு சங்க இருக்கும். ஏய், இன்னும் ஒரு மணி நேரத்துல உங்க கலெக்டர், எம்எல்ஏ, எம்பி அத்தனை பேர் இங்க வந்தாகணும். இல்ல இவன் முண்டம் தான் வெளியே நடையா உள்ள. என்னடா பண்ற? கதவை தர. ஏ, வந்தமா பார்த்து அழுதமான்னு பேசாம பொத்திட்டு நின்றுருந்தேன்னா ஒத்த உசுரோட போயிருப்பேன். என் கழுத்தில் கத்திலாம் வச்சு இனிமே பாரு, உன்னால் இந்த மொத்த ஊருமே அழிய போகுது. போ, கதவை தரடா. என்னடா சொல்லிட்டே இருக்கேன், பெரிய புடிங்க மாதிரி நிமித்திட்டு நிக்கிற. சாவுடா.
பேர் என்ன? உன் பேர் என்ன? கண்ணபிரானு. உன் அப்பா பேர் என்ன? சொல்றியா? அப்படியே வச்சு இறக்கவா? கந்தையா. கந்தையா? ஏய், கந்தையா மவனுக்கு கண்ணபிரானு பேர் இருக்கலாம், மாடசாமி மவனுக்கு கர்ணன் பேர் இருக்க கூடாதா? இருக்கக்கூடாதா? 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 உங்களுக்கு என் தேவை என்னங்கிறது முக்கியம் இல்ல, என் பிரச்சனை என்னங்கிறது முக்கியம் இல்ல. உங்க முன்னாடி எப்படி நிக்கிற, எப்படி பேசுறங்கிறத உங்களுக்கு முக்கியம் இல்ல. நிமிந்து பார்த்தாலே அடிப்பீனாலே. நான் எப்பவும் சொல்றேன், உன்னால என்ன கொல்ல முடியாது. இந்த கதவை உடைச்சிட்டா நீயும் காலி, உன் ஊரும் காலி. நான் சொல்றத கேளு. கத்திய கீழே போட்டு ஊரை குட்டி காலில் விடு. அதான் நீங்க பொழைக்க வழி. புரிஞ்சுதா? அப்படி பேசாத, அப்படி பேசாத. இப்படியே பேசிட்டு இருந்தா அப்படியே வச்சு இறக்கிடுவையா? நீ என் கழுத்தை அறுத்தாலும் பரவாயில்ல, உன்னாலதான் உன் ஊர் அழிய போகுது. உன் ஊரோட அழிவுதான் இந்த கதையோட அன்புள்ள தம்பி கர்ணனுக்கு அக்கா பத்மினி எழுதுவது. அங்கே உனக்கு எப்படி இருக்குன்னெலாம் தெரியல, எப்படி இருந்தாலும் நீ சமாளிச்சுக்குவேன்னு எங்களுக்கு தெரியும். இங்கே எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னைய பார்த்துக்கிற மாதிரியே அவர் அம்மா அப்பாவையும் நல்லா பார்த்துக்கிறாரு. அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊருக்குள்ளே யார் யாரோ வந்தாங்க, என்னென்னமோ பேசினாங்க. நீதி கேட்ட எங்களெல்லாம் எங்கெங்கோ கூட்டி போனாங்க. அப்புறம் திடீர்னு வந்து ரோடு போட்டாங்க. இப்போ நம்ம ஊருக்கு மினி பஸ் கூட விட்டுருக்காங்க. பிறகு என்ன, நீ நினச்ச மாதிரி பயிலவ எல்லாம் பள்ளிக்கூடம் காலேஜ்னு போய் படிக்க ஆரம்பித்து நல்ல வேலைக்கு கூட போக ஆரம்பிச்சிட்டானுவன். கிட்டத்தட்ட நம்ம ஊரே ஜெயிச்ச மாதிரி தான். ஆனால் என்ன, இந்த 10 வருஷத்தில் துரியோதனன் தாத்தா, வடமலை அண்ணன்னு போலீஸ் அடி வாங்கினவங்களில் சீக்கப்பட்டு 5-6 பேர் செத்து போவ ஊரே நிம்மதி இல்லாமல் தேங்கி போய் நிற்கு. இப்போதைக்கு நீ எப்போ வருவ அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே எல்லாருக்கும் பேச்சாவும் மூச்சாவும் இருக்குது. எப்போ வருவ கர்ணா? கொஞ்சம் சீக்கிரம் வாயே. ஏம்னா நீ வர்ற நாள் தான் நம்ம ஊருக்கு பொங்கல், தீபாவளி எல்லாமே. வாயேன் கர்ணா. எப்பா கர்ணா, நீ அழக்கூடாதுப்பா. 10 வருஷ காலத்தில் ஒத்த உயிரா பறி கொடுத்து ஊர் சனம்பூர் அழுது போதும்பா. நம்ம ஊரில் யாருமே ஒன்றும் அழக்கூடாதுப்பா. எல்லாரும் ஆடி சந்தோஷமா இருக்கணும்ப்பா. பாப்பா கர்ணா, ஆடலாம், எல்லாரும் ஆடணும். பாப்பா மேலத்தாடிப்பா.